அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 89 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்சானுக்கும் ஃபங்ஷாவுத்தனுக்கும் சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோங்க. இப்போ ரெண்டு பேருமே கோலாவெறி கொண்டு அடிச்சுக்கிறாங்க. எந்த ஒரு சோல் பவரும் யூஸ் பண்ணல. இவன் வந்து பயங்கரமான ஸ்பீடாக சண்டை போடுறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஹேண்ட் டெக்னிக் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி பயங்கரமாக பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான்ப்பா. ஸோ ரெண்டு பேருமே வெறித்தனமாக அடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷாவுத்தன் வந்து அட்டாக் பிரான்ச்சை சேர்ந்தவன், அதாவது ஸ்டார்ம் அட்டாக் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கீன் அட்டாக் பிரான்ச்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களுடைய லெவலுக்கு இவனோட ஸ்பீடு இருக்குது. ஏற்கனவே அவனோட ஸ்பீடு வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் பத்தாவதுக்கு அவனோட செகண்ட் சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான்ப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஹெட்டட் வுல்ஃபோடைய பாடி ஷீல்டாக அது போட்டு இன்னும் வேகமாக இருக்கான். ஸ்ட்ரென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. தங்சான் வந்து அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்க. இந்த பாடி ஷீல்டு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவனை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. இதெல்லாம் பத்தாததுக்கு அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஃபஸ்ட்டு சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அதாவது விண்டாலே ஒரு பிளேட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அவனை வந்து அட்டாக் பண்ணுறான். இந்த ஃபஸ்ட்டு சோல் ஸ்கில்ல ஏகப்பட்ட குறைபாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் ஃபங்ஷாவுத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். காரணம் என்னென்னா, அவ்வளோ குறைகள் இருந்தால் கூட அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக். தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவனை ஒரு வழியாக அந்த சில்வர் கேஜில் பிடிச்சி அடிச்சிடறான்ப்பா. அடித்த உடனே ஃபங்ஷாவுத்தன் கீழே விழுந்துடுறான். எல்லாருமே சொல்கிறாங்க, பாத்தியா தங்சான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் பாத்தியா அப்படிங்கிறாங்க. ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இன்னும் சண்டை முடியல, இனிமேல் தான் சண்டையே ஆரம்பிக்குது அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ வரைக்குமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோல் ஸ்கில் செகண்ட் சோல் ஸ்கில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கான். இன்னும் 3-4 இருக்கு இல்லையா. எந்திரிச்சவன் என்ன பண்ணுறான், இப்போ தேர்ட் சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அதுக்கு பேர் வந்து கேல் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த தேர்ட் சோல் ஸ்கில் அப்படிங்கிறது இவனுக்கு பறக்கிற எபிலிட்டி மட்டும் கொடுக்கல, இவனோட பாடி கண்டிஷன் அப்படிங்கிறதையும் வந்து டாப் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குமா. அதான் தங்சான் கேட்குறான், நீ வந்து இதை ஃபஸ்ட்லேருந்தே பிளான் பண்ணியிருந்த கரெக்டா அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், நீ நான் நினச்சதை விட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்பனண்ட்டாக இருக்க, ஆனால் அவனுக்கு வேறு வழி கிடையாது, இன்றைக்கி நான் உன்னை டிஃபீட் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறான். பாய் அப்படியே பார்க்குறான், அடடா இவனடா என்னோட ஸ்ட்ராங்காக இருப்பான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ராஜா இருக்கார்ல, அவருமே என்ன யோசிக்கிறாரு, சண்டை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. ஆனால் நீங்க சொல்கிறாரு சண்டை இனிமேல் தாங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறாரு. இவன் வேற பார்த்துக்கிட்டே இருக்கான், யாரு, சலாசு. இப்போ ஃபங்ஷாவுத்தன் என்ன சொல்கிறான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனே கிரியேட் பண்ண சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவனை டிஃபீட் பண்ண போகிறானா. இப்போ நார்மலாக ஒருத்தர் சோல் ரிங் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சோல் ஸ்கில் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இந்த செல்ஃப் கிரியேட்டட் சோல் ஸ்கில் அப்படிங்கிறது ஒருத்தர் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி உருவாக்கின ஒரு ஸ்கில். ஸோ அந்த ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இவன் வந்து என்ன சொல்கிறான், இவனோட அந்த கேல் விங் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி 36 முறை கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியுமா. அவனோட விங்ஸை யூஸ் பண்ணி தங்சானை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். தங்சானுக்கே நல்லா தெரியுது, ஒவ்வொரு அட்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அட்டாக் ஸ்டாப் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை தான் அட்டாக் பண்ணியிருப்பான். அதுக்குள்ளேயே தங்சான் வந்து கிட்டத்தட்ட டிஃபீட் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்போ தங்சான் யோசிக்கிறது என்னன்னா, ஐயோ இப்படியே இருந்தானா இந்த பயபுல எனக்கு கூறு போட்டுரும், ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இவனுடைய 4th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஃபங்ஷாவுத்தன் என்ன சொல்கிறான், என்னடா உன்னோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டா, உனக்கு வேறு ஐடியாஸே கிடையாதா அப்படிங்கிறான். ஆனால் தங்சான் இப்போ யூஸ் பண்ண போகிற அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிரியேட்டட் சோல் ஸ்கில். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சில்வர் ஸ்பைக் ஃபார்மேஷன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு சோல் பவர் தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக ரியாக்ட் ஆகும். ஸோ வேறு லெவலில் இவனை அட்டாக் பண்ண போகிறதுங்க. இவனும் பார்க்குறான், ஆஹா ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைமே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபங்ஷாவுத்தன் யோசிக்கிறான். இப்போ வேறு வழியே இல்லாமல் அவனோட 4th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அதை ரிலீஸ் பண்ண உடனே அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சல்லியாக நொறுங்கி போச்சு. அவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக தங்சான் அட்டாக் பண்ணுறதுக்காக கீழே வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கி அவன் சோலி முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தங்சானுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக்கை கையால் தடுத்துட்டான். இருந்தாலுமே எவ்வளோ நேரத்துக்கு இவனால் தாக்கு பிடிக்க முடியும், ஏன்னா கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சுத்தமாக போயிடுச்சு. இதுக்கு மேலே அதையும் யூஸ் பண்ண முடியாது. என்னடா பண்ணுறது, இதோட நான் தோற்று போக போகிறேன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை தோற்று போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹேமரை வெளியில் எடுக்கிறாங்க. சரியான ஒரு மொமெண்ட், எல்லாரும் பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ராஜாலாம் ஹேமரை பார்த்தோன்னா அதிர்ந்து போகிறாரு. இது ஹவுத்தியன் ஹேமரா அப்படின்னு பார்க்குறாரு. அந்த டைமில் நீங்க சொல்கிறாரு, ஆமாங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சோல் மாஸ்டர் ஹவுத்தியனோட பையன் அப்படின்னா சோலி முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் அதிர்ச்சி தாங்கல. இந்த கிங்கோட பிரதர் ஒருத்தர் பாருங்க, அவன் பயங்கர அதிர்ந்து போய் பார்க்குறான். அதான் ராஜா கேட்குறாரு, என்னடா ஹவுத்தியன் ஹேமர் தெரியுதா அவனுக்கு, என்னத்தை இழந்திருக்க பாரு அப்படிங்கிறாரு. ஏன்னா இவன் தானே ஸ்கூல் விட்டு வெளியில் தோர்த்தனா. இன்னொரு சைடில் சலாஸ் வந்து ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அதை பார்த்துட்டால கண்டிப்பாக ஏதோ ஆப்பு வைக்க போகிறான். தங்சானும் ஃபங்ஷாவுத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்கப்பா. மாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, தங்சானுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனில் வேறு வழி கிடையாது, அவன் இதை யூஸ் பண்ணி தான் சண்டை போட்டு ஆகணும்.
ஸோ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டுருக்காங்க. ஃபங்ஷாத்தன் என்ன சொல்கிறான்னா, இது வரைக்கும் என்னுடைய அந்த 36 அட்டாக் எவனுமே வந்து எதிர்கொண்டதே கிடையாது, நீ தான் முதல் ஆள் அந்த 36 அட்டாக்கையும் எதிர்கொண்டு நின்றுட்டுருக்க அப்படிங்கிறான். 2 பேரும் வேற லெவலில் அடிச்சுக்கிறாங்கப்பா. ஆக்சுவலாக ஃபங்ஷாத்தன் இவ்வளோ சண்டை போகிறது எதுக்காக, அந்த ஒரு பொண்ணுக்காக. இவனுங்க 2 பேருடைய மோதலில் அங்கேருந்து ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது வருது பாருங்க, வேற லெவலில் இருக்குது. இப்போ கூட ஃபங்ஷாத்தன் ஆக்சுவலாக தோற்று போக போகிற ஸ்டேஜ், அந்த டைமில் கூட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பிளேட் மாதிரி கிரியேட் பண்ணி இவனை அட்டாக் பண்ணுறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா ஈஸியாக அந்த ஹேமரை வச்சு அதை தடுத்து விட்டுறான். கடைசியாக ஃபங்ஷாத்தியான் கேட்குறான், ட்வின் மார்ஷல் சோலா அப்படின்னு கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு தங்சான் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு பேர் வந்து ஹவுத்தியன் ஹேமர் அப்படிங்கிறான். ஹவுத்தியன் ஹேமரா, அப்போ நான் தோற்று போனதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறான். அதான் தங்சான் சொல்கிறான், நீ தோற்று போகலை, உன்னோட சோல் ஸ்கில் அப்படிங்கிறத நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். ஏதோ ஒன்று இங்கே பேர் மொத்தத்தில் அந்த பொண்ணுக்காக தான் நீ சண்டை போட்ட, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது சரியா, உனக்கு அந்த பொண்ணு விருப்பம் அப்படின்னா நீ பின்னாடி போய்க்கோ, என்ன அதுக்குள்ளே இழுக்காத அப்படிங்கிறான் தங்சான். இவனுமே அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான்ப்பா. இப்போ தங்சான் தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போது இந்த ஒரு டோர்னமெண்ட்டோடைய க்ளோசிங் செரிமனி அப்படிங்கிறது நடக்குதுங்க. ஏன்னா இங்கே நடந்தது வந்து குவாலிஃபைங் ரவுண்ட் தான். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபைனல் ரவுண்ட் வந்து வேற ஒரு இடத்துல நடக்கும். இவங்க இங்கேருந்து அங்கே போக வேண்டியிருக்கும். ஸோ ராஜா என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்குமே பாராட்டு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம டீம் வின் பண்ணாங்களே அவங்களுக்கு தனியாக கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து 14 மேட்சஸ் கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் பிரின்ஸ் இருக்கான், அவனுமே வருவானா. ஏன்னா இவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவங்களை ஜாக்கிரதையாக கூட்டு போகிறதுக்காக 500 படை வீரர்களெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ மாஸ்டர் வந்து யாரையோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக போய்கிட்டு இருக்காருப்பா குதிரை மேலே. இன்னொரு பக்கத்தில் இங்கே ஸ்கூலில் மாஸ்டர் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்லாங் பயங்கர கோமா உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவர் லெட்டர் வரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆல்ரெடி ஃப்ராண்டர் கிட்ட மாஸ்டர் சொல்லிட்டு தான் போயிருக்காரு, நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதான் ஃப்ராண்டர் சொல்கிறாரு, இல்லைம்மா அவனுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ உனக்கு தெரிஞ்சுதான் நீ அவனை போக விட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பேருமா அப்படிலாம் கிடையாது, அவன் மேலே கொஞ்சமாவது நீ நம்பிக்கை வை அப்படின்னு சொல்கிறாரு. அர்லாங் என்ன சொல்கிறாங்க, இது நம்பிக்கை பற்றினது கிடையாது, இவ்வளோ காலம் கழிச்சு எதுக்காக அவளை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது இவர் ஓடி வராரு. ஓடி வந்து இந்த மாதிரி வந்து படை வீரர்கள்லாம் டைம் ஆச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்கப்பா. கேட்டில் நின்று ஃப்ராண்டர் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு போகிறார். இந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் நிறுத்திட போகிற, ஒழுங்கு மாதிரியே கிளாஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. இப்போ இன்னொரு பக்கத்தில் மார்ஷல் சோல் ஹாலோ காட்டுறாங்கப்பா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 எல்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? போப் கிட்ட இருந்து. யாரோ ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து இந்த ஒரு பர்சன் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன் யாராக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும் இல்லையா. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.